ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயலதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இண்டியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1:30 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6ஆக பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின்போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், அமெரிக்காவின் தியா ஃப்ராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா, ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உள்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30க்கு தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6ஆக பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.